ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி இதை கொரகொரப்பாக பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போது இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 கப் அரைச்ச தேங்காயை சேர்க்குறேன். நான் இது கூட 2-3 ஏலக்காய் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதையுமே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட இனிப்புக்காக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க, அதுவே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை முக்கி எடுக்கிறதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கப் மைதா, 1/4 கப் பச்சரிசி, பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி கூட சொல்லலாம். இந்த மாதிரி கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் வானல் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை அந்த மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இனிப்பான பலகாரம் சுயம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.